गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 27 மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து மீன மாதம் பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி திதி விசாக நட்சத்திரம். இப்பேற்பட்ட உஷத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 97வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த தசகத்தினுடைய டைட்டில் உத்தம பக்தி பிரார்த்தனா வர்ணனம்னு இந்த டைட்டில். நாராயண பட்டத்திரி பகவானுடைய விபூதிகளெல்லாம் சொல்லி அவருடைய புகழ் யசஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த தசகத்தில் என்ன சொல்கிறாள், பக்தியோடு கூட பிரார்த்திக்கிறாள். என்ன பிரார்த்திக்கிறாள்னா, பகவான் அவருக்கு நல்ல உடம்பை கொடுத்து நல்ல தீர்க்க ஆயுசு கொடுத்து அதன் மூலமாக அவர் பகவானையே ஆராதிக்கிற நிலைமை வரணும். பகவான்கிட்ட நல்ல அச்சஞ்சல பக்தி ஏற்படணும். அவரை சரியாக புரிஞ்சுட்டு தானும் பகவானும் ஒன்றுங்கிற நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் பகவானே என்று பிரார்த்திக்கிறார். இந்த 10 ஸ்லோகங்களில் ரொம்ப அழகான 10 ஸ்லோகங்கள் இது. இதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே உத்தம பக்தி பிரார்த்தனா வர்ணனம் நாம 97 दशकम्. त्रैगुण्यात् भिन्नरूपं भवति भुवने हीनमध्योत्तमं यत् ज्ञानं श्रद्धा च कर्ता
வசதிரபி சுகம் கர்ம சாஹார பேதாக த்வத்க்ஷேத்ரத்வத் நிஷேவாதி து யதிஹ புனः த்வத்பரம் தத்து சர்வம் பிராகுர் நைர்குண்யநிஷ்டம் ததனு பஜனதோ மங்ஷு சித்தோ பவேயம். இது சொல்கிறாள், இந்த லோகத்தில் நீ படைச்சத்தில் பலவிதமான ஐட்டம்ஸ் நீ படைச்சிருக்க. ஆனால் எதை எடுத்து பார்த்தாலும் நீ படைச்ச என்ன ஐட்டத்தை எடுத்து பார்த்தாலும், எந்த ஆப்ஜெக்ட் எடுத்து பார்த்தாலும் அது 3 குணங்களுடைய சேர்க்கைனால வந்தது. டியூ டு த இன்டர்மிக்சர் ஆஃப் த 3 குணாஸ். முதல்ல பகவான் என்ன பண்ணார், அவ்யக்தமாக இருந்த, அவ்யக்தம்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கிற நிலை. வியக்தம்னா கண்ணுக்கு நல்லா தெரிகிறது, சப்ஸ்டான்ஷியலாக ஏதோ ஒன்று இருக்குன்னுட்டு. அவ்யக்தம்னா ஒன்றுமே புரிபடாமல் இருப்பதாகவே தோணாமல் இருக்கும் ஒரு நிலை. அந்த அவ்யக்தத்துலேருந்து வியக்தமாக ஒன்று வந்தது, அதான் ஹிரண்ய கர்ப்பங்கிறது. பெரிய அண்டம் வந்தது, தங்கமயமான ஒரு அண்டம்னா மேட்டர். அதுக்குள்ளேருந்து அதுக்குள்ளே என்னென்ன இருந்ததுனால் 3 குணங்களுடைய சேர்க்கையினால் சத்துவம் ரஜசு தமசு இந்த 3 குணங்கள் அட் டிஃப்ரெண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ். நிறையா சத்துவம் கொஞ்சமாக ரஜசு, நிறையா ரஜசு கொஞ்சமாக சத்துவம் கொஞ்சமாக தமசு, நிறையா தமசு கொஞ்சமாக ரஜசு கொஞ்சமாக சத்துவம், இப்படி வேரியஸ் ப்ரப்போர்ஷன்ஸ் சேர்க்கையினால் பலவிதமான ஆப்ஜெக்ட்ஸ் உண்டாச்சு. மாயினால் பகவானே படைச்சிருக்கார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாள். அதனால தான் ஞானம் ஸ்ரத்த கர்த்தா, நான் தான் பண்ணுறவன்கிறது எண்ணம், பண்ணக்கூடிய காரியம், சுகம் சந்தோஷம் ஆனந்தம், இருப்பதல்ங்கிறது 3 குணங்கள், மனுஷனுக்கு சாப்பிட்ற சாப்பாடுகள், அதில் சத்துவம் ரஜஸ் தமசு இப்படி பொருந்திய ஆகாரங்கள், இப்படி எல்லாம் இந்த குணங்களுடைய சேர்க்கைங்கிறாள். அப்படி மனுஷன் என்றானே, ஒரு சிந்தனை பண்ணுறானே, அதுவும் ஒரு மெட்டீரியல் தான், மேட்டர் தான். அந்த கான்ஷியஸ்னஸ்ஸு அதுவும் ஒரு மேட்டர். ஞானம்னு சொல்கிறோமே, நாலெட்ஜ், அதுவும் ஒரு மேட்டர். இதெல்லாம் அந்த குணங்களுடைய சேர்க்கையினால் உண்டாக்கப்பட்டது பகவானால் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். இதை நான் புரிஞ்சுருந்தேன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய அனுகிரகத்தினால புரிஞ்சுன்னுடுவேன். அப்போ எனக்கு தோணும், நீ நிர்குணமூர்த்தியான நீ இருக்கியே, நீ இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பால் பட்டவனுங்கிறது புரிஞ்சிடும். அப்பொழுது நான் உன்னோட நீ நானும் ஒன்றுங்கிற எண்ணம் எனக்கு கிடச்சிடும், சித்தனாக ஆயிடுவேங்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். திரைகுண்யாத் பின்ன ரூபம் பவதி புவனே ஹீன மத்தியோத்தமம் எது. இந்த லோகத்தில் இஹ புவனே, இந்த லோகத்தில் ஞானம் ஸ்ரத்தா கர்த்தா வசதி சுகம் கர்ம ஆகார பேதாக பலவிதமான வஸ்துக்கள் இருக்குது. ஞானம் அறிவு என்பது இருக்குது, ஸ்ரத்தேங்கிற ஒரு குணம் அது இருக்குது, கர்த்தா பண்ணுற மனுஷனாக இருக்கப்பட்ட நான், இன்னும் எவ்வளோ கர்மாக்களை செய்யக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இருக்கிறதுக்கு இருப்பிடம்னு ஒன்று இருக்குது, வசதி சுகம் சந்தோஷங்கிற எண்ணம், அப்புறம் கர்மா பண்ணுற காரியங்கள், ஆகாரம் சாப்பிடும் வஸ்துக்கள், இதெல்லாம் வெவ்வேறு டைப்பில் இருக்குது. அதெல்லாம் இந்த குணங்களுடைய சேர்க்கைங்கிறாள். தத் சர்வம் திரைகுண்யாத் பவதி. இந்த 3 குணங்களுடைய வெவ்வேறு விதமான சேர்க்கையினால், பர்மிட்டேஷன் காம்பினேஷனால் இதெல்லாம் உண்டாயிருக்குங்கிறாள். திரைகுண்யாத் பின்ன ரூபம் பவதி, பின்ன ரூபம் பவதி, வெவ்வேறு விதமான விஷயங்கள் வஸ்துக்கள் இருக்குது, அதெல்லாம் இந்த குணங்களுடைய சேர்க்கை. திரைகுண்யாத் பின்ன ரூபம் பவதி ஹி புவனே ஹீன மத்திய உத்தமம் எது. சிலது ரொம்ப உயர்ந்த வஸ்துவாக கருதப்படுகிறது, சிலது மத்தியமமாக கருதப்படுகிறது, மிடில் ஸ்டேட்டஸ், சிலது ரொம்ப அதமமாக அவ்வளவு நல்லது இல்லைங்கிற மாதிரி ரொம்ப கீழ்மையாக கருதப்படுகிறது. இப்படி குணங்கள்லேயே சத்துவகுணம் வசதியாக இருக்குங்கிறாள், ரஜோகுணம் அதுக்கு அடுத்த லெவலுங்கிறா, அப்புறம் தமோ குணங்கிறது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமானதுங்கிறாள். இப்படி ஹீன மத்திய உத்தமம் எது, இப்படியாக ஞானத்திலேயே பலவிதமான ஞானங்கள் இருக்குது. ரொம்ப சுப்பீரியர் நாலேஜு, மிடில் ஆஃப் தி ரோடு, அப்புறம் ரொம்ப லோவர் குவாலிட்டி நாலேஜ், இப்படிலாம்
தாரதமியம் பண்ணி வச்சிருக்குமே, இதெல்லாம் குணங்களுடைய குணங்களுடைய பின்ன பின்ன ரூபத்தினால சேர்க்கையினால வந்திருக்குங்கிறாள். திரைகுண்யாத் பின்ன ரூபம் பவதி புவனே ஹீன மத்திய உத்தமம் யத் ஞானம் ஸ்ரத்தா ஜகர்த்தா வசதிரபிச்ச சுகம் கர்ம சாஹார பேதாக. இப்படி பலவிதமான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கே. துவத் க்ஷேத்திரத்வத் நிஷேவாதி, துவத்து க்ஷேத்திரத்வன் நிஷேவாதி, உன்னுடைய கோவில்னு இருக்குது, உன்னை ஆராதிப்பது என்று இருக்குது, உன்னை பகவான்கிறதாக உன்னை கல்பித்து அதை இருப்பதாக நினைப்பது, இது எல்லாமும் கூட இந்த குணங்களுடைய சேர்க்கையினால் வந்த விஷயங்கிறாள். வந்துட்டு சொல்கிறாள், துவத் க்ஷேத்திரத்வன் நிஷேவாதிது இதிக புனः துவத்பரம் தத்து சர்வம் பிராகு நைர்குண்யனிஷ்டம் ததனுபஜனதோ. இவைகளெல்லாம் எங்கேருந்து வந்ததுனால், நிர்குண பிரம்மமாக ஒரு குணமுமே இல்லாமல் இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தோம்னா குணமே இல்லாமல் போயிடும். எப்படி எல்லா கலரையும் சேர்த்தோன்னா, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு எல்லாத்தையும் சேர்த்தோன்னா என்ன ஆடுறது, வெள்ளை கலராக கலரே இல்லாத மாதிரி ஆடுறது. அப்படி இந்த குணங்களுடைய சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா குணமே இல்லாத நிர்குண ஸ்வரூபமாக நீ இருக்கியே அதுங்கிறது புரிஞ்சிடும். அதுலேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு. தத் சர்வம் பரம், இந்த எல்லா வேறு வேறு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கே அது குணங்களுடைய இன்டர் ரிலேஷன்ஷிப்னால் வந்திருக்கு. அது எல்லாம் சேர்ந்து இருப்பது நீ நிர்குணம், குணமே இல்லாதவன், நீ குணமற்றவன், நிர்குணா நைர்குண்யனிஷ்டம், மூணு குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன், அவுட் சைட் தி ஆம்பிட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். பிராகுர் நைர்குண்யனிஷ்டம் தத் அனுபஜனதோ மங்ஷு சித்தோ பவேயம். அப்பேற்பட்ட இந்த நிர்குண பிரம்மம் இருக்கே அதை நான் சரியாக புரிஞ்சுக்கணும், அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் வேணும். அப்போ தான் நான் சரியாக ஞானியாக ஞானத்தை அடைந்தவனாக ஆவேன். அதுக்கு பரமானுகிரகம் பண்ணுங்கிறாள் இந்த முதல் ஸ்லோகத்தில். அப்போ தான் மங்ஷு சித்தோ பவேயம், அப்போ தான் நான் சித்தனாவேன், எது அடைய வேண்டுமோ அதை அடைந்தவனாக ஆவேன்கிறாள். திரைகுண்யாத் பின்ன ரூபம் பவதி புவனே ஹீன மத்தியோத்தமம் யத் ஞானம் ஸ்ரத்தா ஜகர்த்தா வசதிரபி சுகம் கர்ம சாஹார பேதாக त्वत्क्षेत्रत्वं निषेवादितु यदिह पुनः त्वत्परं तत्तु सर्वं प्राहुर्नैर्गुण्यनिष्ठं तदनुभजनतो मंक्षु सिद्धो भवेयम्. ஞானம்ங்கிறது சத்துவகுணத்தோடு சேர்ந்து இருந்ததுன்னா அது ரொம்ப வசத்தியான ஞானம். ரஜோகுணத்தோடு இருக்கிறது இருக்கே அது மத்தியமமான ஞானம். தமோ குணத்தோடு இருக்கிறது இருக்கே அது ரொம்ப பாலாள், ரொம்ப குழந்தையாக இருக்கப்பட்டால் ஒன்றும் தெரியாதவாள் இருக்கப்பட்ட ஞானம், அறிவின்மை இது. அதே மாதிரி ஸ்ரத்தையிலையும் ரொம்ப சத்துவமாக இருக்கிறதுங்கிறது என்னென்னா தான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறது, அகம் பிரம்மாஸ்மிங்கிறத புரிஞ்சுன்னுடுறது, இது சுத்த சத்துவம். ஆனால் ரஜோகுணத்தோடு இருப்பதுங்கிறது அவளுடைய கர்மாக்களை செஞ்சுட்டு இருக்கிறது, தர்மத்தை அனுசந்தானம் பண்ணுறது, இது ஒன்றுலையுமே பண்ணாமல் அதர்மங்களை பண்ணிட்டு இருக்கிறது தமசு, ரொம்ப கீழ்மையானது. இப்படி மூணு விஷயமா இருக்குது. அது மாதிரி கர்த்தாங்கிறாள், காரியத்தெல்லாம் பண்ணுறவன், அதில் சத்துவத்தோடு கூட இருக்கப்பட்டவன் ஒருத்தன் இருப்பன். அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப விராகியாகி அவன் ராகத்வேஷத்தினா விட்டுவிட்டு ஒன்றுலேயுமே பற்று இல்லாமல் பண்ணப்பட்டவன். ரஜோகுணத்தோடு பண்ணுறது, நான் தான் பண்ணேன் எல்லாத்தையும், இதெல்லாம் பண்ணது நானாக்குன்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்தை பண்ணுவேன். பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும், நல்ல கோவில் கட்டுவேன், குளத்தை கட்டுவேன், ஏழைகளுக்கு உபகாரம் பண்ணுவேன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன், என் பேரை போடுங்க சார்னுட்டு. அப்படி இருக்கிறது ரஜோகுணம், அது மத்தியமம். ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறவன் அவன் தமோகுணம். அப்போ அது ஒன்றும் பண்ணாமல் இருக்கப்பட்ட கர்த்தா. அப்படி ஒன்றுலேயும் மூணு இருக்குங்கிறத எடுத்து சொல்கிறாள் இதில். அப்படி இதெல்லாம் குணங்களுடைய இன்டர்பிளேனால் வருது. எனக்கு சுத்த சத்துவமான ஆகணும், ஆகி உன்னுடைய நிர்குணம், நீ இந்த மூணு குணங்களையும் கடந்தங்கிறத புரிஞ்சுன்னுட்டேன்னா நீ நானும் ஒன்றுங்கிறது தெரிஞ்சு போயிடும், நான் உன்னோட கூட இருப்பவன் தெரிஞ்சு சித்தன் ஆயிடுவேன்கிறாள். திரைகுண்யாத் பின்ன ரூபம் பவதி புவனே ஹீனமத்தியோத்தமம் யத் ஞானம் ஸ்ரத்தா ஜகர்த்தா வசதிரபி சுகம் கர்ம சாஹார பேதாக त्वत्क्षेत्रत्वं निषेवादितु यदिह पुनः त्वत्परं तत्तु सर्वं प्राहुर्नैर्गुण्यनिष्ठं तदनुभजनतो
மங்ஷு சித்தோ பவேயம். त्वय्येव न्यस्तचित्तः सुखमयि विचरन् सर्वचेष्टाः त्वदर्थं त्वद्भक्तैः सेव्यमानान् अपि चरितचरान् आश्रयन् पुण्यदेशान्. दस्यौ विप्रे मृगादिषु अपि च सममतिः मुच्यमानावमानः स्पर्धा असूयादिदोषः सततम् अखिलभूतेषु சம்பூஜையே த்வாம். எனக்கு அச்சஞ்சலமாக உங்கள்கிட்ட பக்தியை வச்சு உங்கள்கிட்டேருந்து துளி கூட நழுவாமல் இருக்கிற பக்தி இருக்கணும். அப்படி இருந்து கொடுத்துன்னா அப்படி பக்தியை பண்ணிகிட்டே இப்படி லோகம் பூரா நான் பாடி என் மனசில் தோண்டினபடி இஷ்டப்படி இப்படி போயிட்டே இருப்பேன், சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பேன், ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன், அங்கேயும் எங்கேயும் போயிட்டே இருப்பேன். எங்கே போவேன்? நல்ல நல்ல புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கும் புண்ணிய தேசான்னு எப்படி பெரிய மகான்கள்லாம் நல்ல கோவில் குளம்னு போயிருக்காளோ அங்கெல்லாம் க்ஷேத்திரத்துக்கெல்லாம் நானும் போவேன். இன்னும் போகாத இடங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல திவ்யமான க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போவேன். அப்போ போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, அப்போ என்னுடைய மனசு என்ன ஆகும்னால், அப்போ உன்னோட பக்தாள் அதோட கூட துர்ஜனாள் கெட்ட, அதாவது திருடாள், பாக்கி இருக்கப்பட்ட மிருகங்கள், இவாள் எல்லாத்தையும் சமமான ஒரு எண்ணம் வந்துடும், நோக்கம் வந்துடும். அப்போ எனக்கு என்ன ஆகும், மனசில் ஒருத்தர்கிட்ட துவேஷமான பார்ப்பேன், ஒருத்தர்கிட்ட அசூயை, ஒருத்தர்கிட்ட அருவருப்பு, இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் எனக்கு தோணாமல் எல்லாம் நீந்தாங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ உன் மேலே உண்மையாகவே நான் உன்னை ஆராதிக்கிற பக்தி பண்ணுறவனா ஆயிடுவேன்னு ரொம்ப உயர்ந்த ஒரு வேதாந்த தத்துவத்தை எடுத்து சொல்கிறாளிங்க. त्वय्येव न्यस्तचित्तः, त्वय्येव न्यस्तचित्तः, உன்னை தவிர வேற ஒன்றையும் நினைக்காமல் பகவானான ஒன்றையும் நினச்சிண்டு நீ தான் எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்கேங்கிறது தெரியும் எனக்கு. சுகமாயி விசரன்னு, ரொம்ப சுகமாக மனசு ட்ராங்குவல் மைண்டோடு கூட, சர்வச்சேஷ்டாக ஆத்வதர்த்தம், நான் பண்ணுற எல்லா விதமான சேஷ்டா கர்மங்கள் நான் எது பண்ணினாலும் எல்லாம் உனக்குன்னு கொண்டு கொடுத்துட வேண்டியது, எல்லாத்தையும் கொண்டு அர்ப்பணம் பண்ணிவிடுவேன் உங்கள்கிட்ட. சர்வச்சேஷ்டாக ஆத்வதர்த்தம் துவத்பக்தை சேவியமானான்னு, உன்னுடைய பக்தாளெல்லாம் என்னென்ன கோயில்கள் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயின்னு இருக்காளோ அங்கெல்லாம் நானும் போகணும். நானும் எப்படி இங்கே ஒரு அஜெண்டா இல்லாமல் நான் பாட்டுக்கு போவேன். துவத்பக்தை சேவியமானான் அப்படி சரித்தச்சரான்னு ஆசிரியன்னு புண்ணிய தேசான்னு, புண்ணிய க்ஷேத்திரங்கள்னு சொல்கிறாளே, நல்ல அகோபிலம், நைமிஷாரண்யம், பத்ரிநாத், பத்ரிகாரண்யம், பத்ரிகாசிரமம் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் போய் புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் போய் பக்தாளோடு கூட இருந்துட்டு நான் பாட்டுக்கு மனசில் ட்ராங்குவல் மைண்டோடு போயிருப்பேன். தஸ்யஹூ விப்ரே மிருகாதிஷு அப்பிச்ச சமமதிஹி, எனக்கு எனிமிங்கிறதே கிடையாமல், எனிமின்னு யாராலும் வந்தாக்க என்ன உபதிரவம் பண்ணுற வந்தாலும் சரி, தஸ்யஹூ விப்ரே நல்ல பிராமணோத்தமாள் வந்தாலும் சரி, மிருகாதிஷு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பாம்பு, புல், புழு, பூச்சி எல்லாத்துலேயும் சமமதிஹி, முக்கிய மான அவமான ஸ்பர்தா அசூயாதி தோஷா, மானம் அவமானம், எனக்கு ஒரு யாரோ ஒருத்தர் மான பங்கம் பண்ணிவிட்டாள்னு ஒரு எண்ணமோ, இல்லை எனக்கு ஒரு கர்வமாக மானம் இருக்குது, செல்ஃப் ப்ரைடு இருக்குங்கிறதோ, அதெல்லாம் போக்கி அசூயேன்னா ஜலசி தோஷம், இந்த தோஷங்களெல்லாம் விலக்கிவிட்டு சததம் அகில பூதேஷு சம்பூஜையத்வாம், எல்லா பூதங்களுக்குள்ளேயும் இருக்கப்பட்ட பரம்பொருள் நீங்கிறதா நினச்சி எல்லாரையும் ஒன்றா நினச்சி அவளை பூஜிச்சுட்டு இருக்கிறக்கூடிய நிலைமை எனக்கு வரணும்னு பிரார்த்திக்கிறாள் பகவானே. त्वय्येव न्यस्तचित्तः सुखमयि विचरन् सर्वचेष्टाः त्वदर्थं त्वद्भक्तैः सेव्यमानान् अपि चरितचरान् आश्रयन् पुण्यदेशान्. दस्यौ विप्रे मृगादिषु अपि च सममतिः मुच्यमानावमान स्पर्धा असूयादिदोषः सततम् अखिलभूतेषु சம்பூஜையே துவாம். அந்த ஒரு நிலைமை வந்து கொடுத்தோன்னா நான் தான் பிராமணன், நான் தான் அப்ராமணன், அந்த மாதிரி எண்ணங்கள், நான் பிளாக்கு, நான் ஒயிட்டு, நான் ஹிந்து, நான் துலுக்கன், இப்படிலாம் மனசு வராது. அது இப்படி வராமல் இருக்கிற நிலை வரத்துக்கு ஈஸ்வர அனுகிரகம் வரணும். எல்லா நமக்கு இருக்கப்பட்ட தஸ்யுக்கள் அவளையும் பகவத் ஸ்வரூபங்கிறதா எண்ணக்கூடிய ஒரு நிலை வர்றதுக்கே
அது ரொம்ப பரமஹம்ச கதி. அது வந்துடுத்துன்னா அதான் பரமஹம்ச கதி. அது 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 வரணும்னு பிரார்த்திக்கிறார் இந்த இந்த ஸ்லோகத்தில். பகவத்கீதையிலையும் அதான் சொல்கிறாள். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி செய்வ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினான. யாருடா உண்மையான பண்டிட்னா? பெருசாக பண்டிட்டுன்னு புஸ்தகத்தை நான் படித்து நுற்று பண்ணிவிட்டேன், பாகவதத்தை நான் தான் பண்டிதன்னு அந்த அவன் பண்டிதன் இல்லைன்னாள். பின்ன எவன் பண்டிதன்னாள்? எவன் ஒருவன் எல்லா வஸ்துக்கள்லையும் பிராமணன், பிராமணன் நல்லா படித்தவன், வேத விதுஷா, பசுமாடு, யானை, நாய், தெருவில் போயின்னு இருக்கே ஸ்ட்ரே டாக், அந்த டாக் நாய், இந்த நாயை அடித்து சாப்பிட்றானே சண்டாளனவன், இப்படி யாராக இருந்தாலும் சரி அவள் எல்லாரையும் ஒரு மாதிரியாக யார் சமதர்ஷினா சரியாக பார்க்குறாளோ அவள் தான் பண்டிதாள்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்காள் பகவான். அதே மாதிரி எல்லாத்தையும் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாள், எல்லாத்தையும் நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுங்கிறாள் அர்ஜுனனை பார்த்து. எத் கரோஷி எது அஷ்னாசி, நீ என்னென்ன காரியங்கள் செய்கிறதோ அது எல்லாத்தையும், எது அஷ்னாசி, நீ எதை சாப்பிட்டாலும் சரி, ஒரு பபர் முட்டை சாப்பிட்டா கூட பகவானுக்கு ஆராதிச்சு அர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாயில் போட்டுக்கோ. எத் ஜுஹோஷி ததாசி, எது நீ தானம் பண்ணாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் சரி அது. எத் தபஸ்யசி, நீ கண்ணை முடிந்து யமாலய மேலே தபஸ் பண்ணுறேன்னாலும் அதனுடைய பலனையும் சரி. கவுந்தையே தத்குருஷ்வ மதர்ப்பணம், அது எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுங்கிறாள். அதனால தான் நம்ம சந்தியாவந்தனம் என்ன கர்மா பண்ணாலும் கடைசியில் ஓம் தத் சத் கிருஷ்ணார்ப்பணம் மஸ்துன்னு கடைசியில் பிரம்மார்ப்பணமும் கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுத்துட்றோம். சாட்சாத் பிரம்மம் தான் கிருஷ்ணர். அதுதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அதுதான் இங்கே பட்டதிரி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். त्वय्येव न्यस्तचित्तः सुखमयि विचरन् सर्वचेष्टा त्वदर्थं त्वद्भक्तैः सेव्यमानान् अपि चरितचरान् आश्रयन् पुण्यदेशान् दस्यो विप्रे मृगादिषु अपि च सममतिः मुच्यमानावमान स्पर्धा असूयादिदोषः सततम् अखिलभूतेषु सम्पूजये त्वाम् त्वद्भावो यावदेषु स्फुरति न विशदं तावदेवं हि उपास्तिं कुर्वन् ऐकाम्यबोधे झटिति विकसति त्वन्मयोऽहं चरेयं त्वद्धर्मस्यास्य तावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाशः तस्मात् सर्वात्मनैव प्रदिश मम विभो பக்தி மார்க்கம் மனோஜம். பட்டதிரி சொல்கிறாள், நான் அவன் பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப வேதாந்தமாக சொன்னேன். என்னென்னா எல்லாத்துலேயும் யார் எனக்கு இனிமையாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன துவேஷிக்கிறவாளாக இருந்தாலும் சரி, திருடர்களாக இருந்தாலும் சரி, பிராமணோத்தமனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, பட்சியாக இருந்தாலும் சரி, புழுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அதுக்குள்ளே இருக்கிறது நீங்களா ஒரு எண்ணம் சமபாவம் வரணும், சமமதி வரணும்னு சொன்னேனே போன ஸ்லோகத்தில். எத்தனை நாள் மட்டும் அந்த மாதிரி எண்ணம் வராமல் எனக்கு வைஷமியமாக அந்த ஒரு புத்தி வராமல் இருக்கோ அது பரியந்தம் நான் உன் மனசில் வச்சுட்டு எங்கே போனாலும் உன்னையே தியானம் பண்ணிட்டு நான் போகிறேன். அப்படி போயிட்டு இருந்தேன்னா பாகவத தர்மங்கிறதா பகவான் ஆராதிக்கிற பாகவதால் கோஷ்டியோடு சேர்ந்துண்டு பகவானையே பதிச்சுண்டு உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டு உன் மேலே பக்தி பண்ணிட்டு இருப்பேன். அப்போ நீ என்ன பண்ணுவே? உன்னுடைய பரமானுகிரகம் பண்ணி என்னுடைய பக்தி யோகம் இருக்கே, நான் பண்ண பக்தி இருக்கே, அதனால நீ ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு என்னை நல்ல முன்னாடி போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி எனக்கு நல்ல ஆத்ம குணத்தை உண்டாக்கிவிடுவேங்கிறதா சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். त्वद्भावो यावदेषु स्फुरति न विशदं तावदेवं ह्युपास्तिं कुर्वन् ऐकाम्यबोधे झटिति विकसति त्वन्मयोऽहं चरेयं त्वद्धर्मस्यास्य तावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाशः तस्मात् सर्वात्मनैव प्रदिश मम विभो பக்தி மார்க்கம் மனோஜம். ஹே குருவாயூரப்பா, மனோஜம் பக்தி யோகமேவ. எனக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? எத்தனை நாள் மட்டும் என் மனசு
எல்லா வஸ்துக்கள், எல்லா பதார்த்தங்கள், எல்லா ஜீவராசிகள், எல்லா விஷயங்கள்லையும் இருப்பது ஒரே கடவுள். எல்லார்ட்டையும் துவேஷ மனப்பான்மை இல்லாமல் எல்லாத்தையும் நீ இருப்பதாக நினச்சி எனக்கு அந்த புத்தி வரணுங்கிற அது என்ன நாள் மட்டும் வரலையோ, துவத்பாவோ யாவதேஷு ஸ்புரதி, நீ தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து பிரகாசிக்கிறேங்கிற எண்ணம். ந விஷதம் தாவதேவம் ஹி உபாஸ்திம் குர்வன் ஏகாமிய போதே ஜடிதி விகசதி தொன்மயோகம் சரேயம். இவ்வாறாக எனக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் வராத பரியந்தம் எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கிற ஆத்மா ஒரே ஆத்மா பரமாத்மா தான் இருந்து பிரகாசிக்கிறாளுங்கிறத எண்ணம், அந்த ஞானம் கிடைக்காத பரியந்தம் நான் என்ன பண்ண போகிறேன்? அகம்சரேயம் தொன்மயா, உன்னையே நினச்சிண்டு உன்னையே பக்தி பண்ணிண்டு அஸ்ய துவத்தர்மஸ்ய தாவத்து, பாகவத தர்மங்கிறதான பக்தி தர்மம் இருக்கே, அது வழியாக உன்னை பக்தி பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ என்ன ஆகும்? தஸ்மாத் பிரதிஷ மம சர்வாத்மனா பக்தி யோகம். ஆகினால நீ என்ன பண்ணுவே? நல்ல ஒரு பக்தி மார்க்கத்தில் என்னை கொண்டு சேர்த்து அந்த பக்தியினுடைய ரிசல்ட் என்ன பண்ணும்? ஞானம் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி பக்திங்கிற உபாசனா மார்க்கத்தினுடைய வசத்தை எடுத்து சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். ஏன்னா 2 மார்க்கம் தான் சொல்கிறது, ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம்னுட்டு. பக்தி மார்க்கங்கிறதா ஒரு மார்க்கம் கிடையாது. ஆனால் இந்த 2 மார்க்கங்களுக்கும் ஹேத்துவாக இருக்கிறது பக்தி, அது உபாசனா மார்க்கம்னு சொல்கிறது. அது ஒரு ஆக்சஸ் ரோட் டு த மெயின் ரோடு. 2 மார்க்கங்கள் தான், 2 ஹைவே தான். இந்த பக்திங்கிறது இது ஆக்சஸ் ரோடு, இது உள்ள நுழையறதுக்கு. அப்படி துவத்பாவோ யாவதேஷு ஸ்புரதி ந விஷதம் தாவதேவம் யுபாஸ்திம் குர்வன் ஏகாமிய போதே ஜடிதி விகசதி தொன்மயோகம் சரேயம் त्वद्धर्मस्यास्य तावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाशः तस्मात् सर्वात्मनैव प्रदिश मम विभो भक्तिमार्गं मनोज्ञं. ராயல் பாத் இன்டர்ஸ்டேட் ஹைவே இருக்குது. ஹைவேக்குள்ளே நுழையணும், 2 தான் இருக்குது, கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம்னு. ஆனால் சும்மா அந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது. நுழையிறதுக்கு ஒரு ஆக்சஸ் ரோடு ஒன்று வேணும் உள்ளே நுழையிறதுக்கு, இன்லெட். அது பக்தி. அது பக்தி மார்க்கம் 2 மார்க்கத்துக்கும் உண்டு ஹேத்து. அது சொல்லி இந்த 3வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்காள். ஏ குருவாயிரப்பா, அந்த பக்தி மார்க்கத்துக்கு எனக்கு தெளிவாக எடுத்து கொடுன்னு சொல்லியிருக்காள். அதான் சொல்கிறது உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடித்த உடனே பல ஸ்லோகங்கள் வாசிக்கிறதே ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. ஜலே விஷ்ணு ஸ்தலே விஷ்ணு விஷ்ணுர் ஆகாசமுச்சதே ஸ்தாவரம் ஜங்கம் விஷ்ணு சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு சொல்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தும் போது. அது என்னென்னா திருப்பி திருப்பி சொல்கிறதுடைய கல்யாணம் என்ன காரணம்னா இப்படி எண்ணம் வரணும்னுட்டு. ஏன்னா ஜலே விஷ்ணு ஸ்தலே விஷ்ணு, கீழே பூமியாட்டும் ஜலமாட்டும் ஆகாசமாட்டும் எங்கேயும் விஷ்ணு தான் இருக்கார். அதே மாதிரி நடக்கிற வஸ்துக்கள், நடக்காத வஸ்துக்கள், உசுருள்ள வஸ்து, உசுருல்லாத வஸ்து, எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கிறப்பட்டவர் இந்த மகாவிஷ்ணு. விஷ்ணுங்கிற பதத்துக்கே சர்வவியாபின்னு அர்த்தம். அதுதான் சொல்கிறது. அது சொல்கிறாள் இந்த இடத்துல. அப்படி பண்ணிவிட்டாக்க பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிடும், பக்தி மார்க்கத்தினால ஞானம் கிடைக்குங்கிறாள். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், தம் சைனம் பக்தி யோகம் திரடயித்து மைமே சாத்தியம் ஆரோக்கியமாயு திருஷ்டியா தத்ராபி சேவியம் தவ சரணமஹோ பேஷஜா ஏவ துக்தம் மார்க்கண்டேயோ ஹி பூர்வம் கணக நிகதித துவாதசாப்தாயுச்சை சேவித்வா வத்சரம் துவாம் தவ பட நிவகை திராவயா மாசமிருத்யும். இவர் என்ன காரணத்துக்காக இந்த நாராயணியத்தை சொல்கிறதுக்காக ஆரம்பித்தாலோ, முன்னாடியே பட்டதிரி கதையெல்லாம் பற்றி தெரியும் எல்லாருக்கும். அவருடைய குரு கிட்ட இருந்த வியாதியை தம்மேலே இழுத்துண்டாள், பேராலிசிஸை. அதனால் அவருக்கு அந்த வியாதி வந்தது. அந்த வியாதியிலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக குருவாயூருக்கு போய் ஒரு கோகுலாஷ்டமி இன்னைக்கு ஆரம்பித்து 100 நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தசகம் பண்ணி 100 தசகம் பண்ணினார்னு கதைகள்லாம் உண்டு. அப்படி சொல்லிட்டு இருந்தவர் அதை மறக்கலை. ஏ குருவாயூரப்பா, எனக்கு ஞாபகம் இருக்கட்டும், இத்தனைலாம் சொல்லினேன் உன்னை பக்தி பண்ணணும்னா உடம்பு தெம்பாக இருந்து நல்ல ஆயுசு நீளமாக இருந்தால் தானே நன்னா பண்ணிகிட்டே இருக்க முடியும், உன்னை பக்தி பண்ண முடியும். அதனால் அதை கொடுத்துருன்னாள். அதான் காளிதாசன் சொல்கிறது உண்டு, சரீர மாத்தியம் கழு தர்ம சாதனம்னுட்டு. இந்த சரீரம் இருக்கே நன்னா இருக்கணும்,
நான் கூட பிரார்த்திக்கிறது உண்டு அடிக்கடி. என்னென்னா, நல்ல ஆயுசு கொடுத்து நல்ல ஆரோக்கியமான தெம்பை கொடுத்தா தான் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் ரசிக்க முடிகிறது, பகவத் பக்தி பண்ண முடிகிறது. அப்படி நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து தான் பிரார்த்திக்கிறார் இந்த 4வது ஸ்லோகத்தில். தம் சைனம் பக்தி யோகம் திரடயித்தும் ஐமே சாத்தியம் ஆரோக்கியமாயு. த ரூட் ஃபார் அச்சீவிங் நல்ல பக்தி யோகம். முன்னாடி பக்தி யோகம்ங்கிற ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் போகணும்னு நான் சொன்னேனே, அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டேனே இந்த 3வது ஸ்லோகத்தில். அது எப்போ சாத்தியமாகும்னா, ஆயுகு ஆரோக்கியம் மே, நல்ல தீர்காயுசு, அந்த இருக்கிற நாள் மட்டும் நல்ல குட் ஹெல்த், நல்ல ஆரோக்கியம், இது ரெண்டும் இருக்கணும். அது 2 இருந்தால்தான் முடியும். நல்ல காலால் நடக்கணும், அப்போ தான் நடந்து நடந்து போனால் தான் உன்னுடைய காலை போய் சரணங்களை போய் சேவை பண்ண முடியும். அதுக்கு தெம்பு இருக்கணும் எனக்கு. அஹோ திருஷ்டியா தத்ராபி தவ சரண சேவியம், தவ சரணம் சேவியம், உன்னுடைய கால்களை போய் ஆராதிக்கிறதுக்கு எனக்கு நல்ல தெம்பு வேணும்னாள். அதுக்கு துக்தம் பேஷஜாய இவனாள், ஒரு மருந்து சாப்பிடுவதற்கு மேலாக பாலை சாப்பிட்ற மாதிரினாள். ஏன்னா பால் சாப்பிட்டோன்னா மருந்துக்கு சாப்பிட வேண்டாம். இந்த பாலில் இருக்கிற தெம்பு என்ன பண்ணும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படி பகவானே நல்ல உடம்பை கொடுங்கிறதாக பிரார்த்திக்கிறாள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். முன்னாடி பிராச்சீனத்தில் ஒரு ரிஷி இருந்தாள், பெரிய மகரிஷி, மார்க்கண்டேயர்னு பேர். அவருக்கு ஜோசியாள்லாம் பண்ணாலாம். அவர் பிறந்தோடனே சொன்னாலாம், இந்த குழந்தை பிறந்திருக்கே மார்க்கண்டேயனுங்கிற குழந்தை, இதுக்கு 12 வயசு தான் ஆயுசுன்னு சொல்லிட்டு போயிட்டாள். அப்போது மார்க்கண்டேயர் ரொம்ப கடும் தபஸ் பண்ணாள் பகவானை நோக்கி. அவள் அப்போ பண்ணதுனால என்ன ஆச்சுன்னாள், யமபட்டாள்னா இந்த 12வது வயசு முடிஞ்சோடனே இவருடைய உயிரை எடுத்துன்னு போகிறதுக்காக வந்த யமபட்டாள்னா வந்தபோது பகவானுடைய பார்ஷதாள்னா அவளை விரட்டி அடிச்சுட்டு அவருக்கு பூர்ணமான ஆயுசை கொடுத்தாலாம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அதை ஞாபகப்படுத்துகிறார். அப்படி நீ பண்ணியிருக்கியே ஏ மகாவிஷ்ணு, உன்னை பூஜித்து அவர் தீர்காயுசு அடைஞ்சி சிரஞ்சீவின்னு சொல்கிறது மார்க்கண்டேயனை, அப்படி அடைஞ்சாரேங்கிறாள். அந்த கதையை ஞாபகப்படுத்துகிறாள். மார்க்கண்டேயோஹி பூர்வம் கணக நிகதித்த, ஜோசியாள்னா கணக்க நிகதித்த கால்குலேட் பண்ண கம்ப்யூட்டரை வச்சுட்டு எத்தனை வயசுன்னுட்டு, துவாதசாப்தாயுகு உச்சை, அவனுக்கு 12 வயசு தான் ப்ரெடிக்ட் பண்ணாள். ப்ரெடிக்ட் பண்ணோடனே அவர் என்ன பண்ணாள், சேவித்வா வத்சரம் துவாம், ஒரு வருஷம் முழுக்க உட்கார்ந்து உன்னை சேவை பண்ணாள், உன்னையே ஆராதிச்சாள். ஆராதித்த காரியத்தினால தவ பட நிவகைஹி, விஷ்ணு பார்ஷதாள்னா யமபட்டாள் வந்தபோது அவளை திராவயாமாச மிருத்யும், யமனை துரத்தினாள், கிட்டக்க வராத இந்த மார்க்கண்டேயங்கிட்டேன்னுட்டு அவருக்கு தீர்காயுசு கிடச்சிதுங்கிறத ஞாபகப்படுத்துகிறாள். அப்படி நீ முன்னாடியே பண்ணியிருக்கே, அப்படி எனக்கும் கொடுனாள். பட்டதிரி பல வருஷங்கள் 120 வருஷங்கள் இருந்ததாக சொல்கிறது உண்டு. ரொம்ப வருஷங்கள் இருந்திருக்கார் அவர். அந்த உடம்பெல்லாம் நல்லா சொஸ்தமாகி, அதே மாதிரி இப்போ கலியுகத்தில் கூட பல பேரை எல்லாத்தையும் விட்டுவிட்டு பகவானை போய் ஆராதிப்பாள். நம்பிக்கையோடு கூட குருவாயூரப்பனை போய் அங்கே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம செம்ப வைத்தியநாத பாகவதர்னு ஒரு பெரிய சங்கீத கலாநிதி. அவர் ஒரு நாளைக்கு திடீர்னு வாயை திறந்து பாடுவோன்னு பார்த்தா குரல் வரல. ஒவ்வொரு தொழிலுக்கு ஒன்று முக்கியம். சங்கீதமாக இருக்கிற வாய்ப்பாட்டுக்காராளுக்கு குரல் இல்லைன்னா அவளுடைய ப்ரொஃபஷன் கோவிந்தா. அப்போது இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பல சிகித்சாள் வைத்தியாள்லாம் பார்த்தா ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறது உண்டு. கடைசியில் போய் பஜனம் இருந்தால் குருவாயூரப்பரில் போய் அவருக்கு எல்லாம் சொஸ்தமாகி மறுபடியும் கம்பீரமாக பாட முடிஞ்சுதுன்னு ஒரு இப்போ கலியுகத்தில் சமீப காலத்தில் நடந்த கதை இது. அதே மாதிரி எங்கள் குடும்பத்துலேயும் பார்த்து நடந்திருக்கு. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும், கண்ணால் பார்த்துருக்கேன். அதெல்லாம் என்னென்னா அச்சஞ்சலமான பக்தி ஏற்படணும். அதுதான் நானும் பிரார்த்திக்கிறது. ஏன்னா நம்ம கொஞ்சம் படித்ததுனால இந்த 99.9% தான் இருக்குது. இந்த 100% வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் சயின்ஸை படிச்சுட்டோம் பார்த்தேளா, அதனால் அப்படி இருக்கப்படாதான். அப்படி இல்லாமல் பகவான்கிட்ட பூர்ணமாக ஒரு பக்தி நம்பிக்கை வரணும். இருந்துடுத்துன்னா சந்தோஷமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். தம் சைனம் பக்தி யோகம் திரடயித்தும் ஐமே சாத்தியம் ஆரோக்கியமாயு திருஷ்டியா தத்ராபி சேவியம் தவ சரணமஹோ பேஷஜாயேவ துக்தம் மார்க்கண்டேயோ ஹி பூர்வம் கணக நிகதித துவாதசாப்தாயு உச்சைஹி சேவித்வா வத்சரம் துவாம் தவ பட நிவகைஹி
திராவயா மாச மிருத்யும். இப்படி வசத்தியான 4வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே உத்தம பக்தி பிரார்த்தனா வர்ணனம் நாம சப்தநவதிதமம் தசகம். த்ரைகுண்யாத் பின்ன ரூபம் பவதி புவனே ஹீனமத்யோத்தமம் யத். த்ரைகுண்யாத் பின்ன ரூபம் பவதி புவனே ஹீனமத்யோத்தமம் யத். த்ரைகுண்யாத் பின்ன ரூபம் பவதி புவனே ஹீனமத்யோத்தமம் யத். ஞானம் ஸ்ரத்தா ஜகர்த்தா வசதிரபி சுகம் கர்ம சாஹார பேதாः. ஞானம் ஸ்ரத்தா ஜகர்த்தா வசதிரபி சுகம் கர்ம சாஹார பேதாः. ஞானம் ஸ்ரத்தா ஜகர்த்தா வசதிரபி சுகம் கர்ம சாஹார பேதாः. त्वत्क्षेत्रत्वं निषेवादितु यदिह पुनः त्वत्परं तत्तु सर्वं. त्वत्क्षेत्रत्वं निषेवादि तु यदिह पुनः त्वत्परं तत्तु सर्वं. त्वत्क्षेत्रत्वं निषेवादितु यदिह पुनः त्वत्परं तत्तु सर्वं. प्राहुर्नैर्गुण्यनिष्ठं तदनु भजनतो मंक्षु सिद्धो भवेयम्. प्राहुर्नैर्गुण्यनिष्ठं तदनु भजनतो मंक्षु सिद्धो भवेयम्. प्राहुर्नैर्गुण्यनिष्ठं तदनु भजनतो मंक्षु सिद्धो भवेयम्. त्वय्येव न्यस्तचित्तः सुखमयि विचरन् सर्वचेष्टाः त्वदर्थं. त्वय्येव न्यस्तचित्तः सुखमयि विचरन् सर्वचेष्टाः त्वदर्थं. त्वय्येव न्यस्तचित्तः सुखमयि विचरन् सर्वचेष्टाः त्वदर्थं. त्वद्भक्तैः सेव्यमानान् अपि चरितचरान् आश्रयन् पुण्यदेशान्. त्वद्भक्तैः सेव्यमानान् अपि चरितचरान् आश्रयन् पुण्यदेशान्. त्वद्भक्तैः सेव्यमानान् अपि चरितचरान् आश्रयन् पुण्यदेशान्. दस्यौ विप्रे मृगादिषु अपि च सममतिः मुच्यमानावमान. दस्यौ विप्रे मृगादिषु अपि च सममतिः मुच्यमानावमान. स्पर्धा असूयादिदोषः सततम् अखिल भूतेषु सम्पूजये त्वाम्. स्पर्धा असूयादिदोषः सततम् अखिल भूतेषु सम्पूजये त्वाम्. स्पर्धा असूयादिदोषः सततम् अखिल भूतेषु सम्पूजये त्वाम्. त्वद्भावो यावदेषु स्फुरति न विशदं तावदेवं ह्युपास्तिम्. त्वद्भावो यावदेषु स्फुरति न विशदं तावदेवं ह्युपास्तिम्. त्वद्भावो यावदेषु स्फुरति न विशदं तावदेवं ह्युपास्तिम्. कुर्वन् ऐकाम्यबोधे झटिति विकसति त्वन्मयोऽहं चरेयम्. कुर्वन् ऐकाम्यबोधे झटिति विकसति त्वन्मयोऽहं चरेयम्. त्वद्धर्मस्यास्य तावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाशः. त्वद्धर्मस्यास्य तावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाशः. त्वद्धर्मस्यास्य तावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाशः. तस्मात् सर्वात्मनैव प्रदिश मम विभो भक्तिमार्गं मनोज्ञम्. तस्मात् सर्वात्मनैव प्रदिश मम विभो भक्तिमार्गं मनोज्ञम्. तस्मात् सर्वात्मनैव प्रदिश मम विभो भक्तिमार्गं मनोज्ञम्. तं चैनं भक्तियोगं दृढयितुमयि मे साध्यम् आरोग्यमायुः. तं चैनं भक्तियोगं दृढयितुमयि मे साध्यम् आरोग्यमायुः. तं चैनं भक्तियोगं दृढयितुमयि मे
சாத்தியம் ஆரோக்கியமாயுः திருஷ்டியா தத்ராபி சேவ்யம் தவ சரணமஹோ பேஷஜா ஏவ துக்தம் திருஷ்டியா தத்ராபி சேவ்யம் தவ சரணமஹோ பேஷஜா ஏவ துக்தம் திருஷ்டியா தத்ராபி சேவ்யம் தவ சரணமஹோ பேஷஜா ஏவ துக்தம் மார்க்கண்டேயோ ஹி பூர்வம் கணக நிகதித द्वादशाब्दायुः उच्चैः मार्कण्डेयो हि पूर्वं गणकनिगदित द्वादशाब्दायुः उच्चैः सेवित्वा वत्सरं त्वां तव भटनिवहैः द्रावयामास मृत्युं सेवित्वा वत्सरं त्वां तव भटनिवहैः द्रावयामास मृत्युं सेवित्वा वत्सरं त्वां तव भटनिवहैः द्रावयामास मृत्युं ஸ்ரீ ஹரே நமः. அடுத்தது 5வது ஸ்லோகம். மார்க்கண்டேயச்சிராயுः சகலு புனரபி त्वत्परः पुष्पभद्रा तीरे निन्ये तपस्यन् अतुलसुखरतिः षट्तु मन्वन्तराणि देवेन्द्रः सप्तमस्तं सुरयुवति मरुन् मन्मथैः मोहयिष्यन् योगोष्म प्लुष्यमाणैः न तु पुनरशकत् त्वज्जनं निर्जयेत् कः. அழகான ஸ்லோகத்தை சொல்கிறாள். உங்ககிட்ட ஒருத்தன் பக்தி வச்சுட்டான்னா அந்த பக்தி அவனை அச்சஞ்சலமாக திருப்பி திருப்பி உங்கள்கிட்டயே அச்சஞ்சலமாக உங்கள்கிட்டயே பக்தி பண்ணணும்னு தோணிப்பிடும். அதுக்கு காரணம் இந்த மார்க்கண்டேயன் தான். இந்த மார்க்கண்டேயன் 1 வருஷம் தபஸ் பண்ணி உன்னுடைய அனுகிரகத்தை பெற்றதுனால அவனை யமபட்டாள் அவங்ககிட்ட வர முடியாதபடியே துரத்தி எறிஞ்சாள் விஷ்ணு பார்ஷதாள். அவன் சிரஞ்சீவியாக ஜொலிச்சான்னு சொன்னாள் போன ஸ்லோகத்தில். அதே மார்க்கண்டேயர் என்ன பண்ணாலாம், பகவானை பக்தி பண்ண ரசனையை அந்த ரசிப்பை தெரிஞ்சுட்டு பல வருஷங்கள் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 6 மன்வந்தரங்கள் ஷட்டு மன்வந்தராணிங்களாள். அப்போது 6 மன்வந்தரங்கள் உன்னை பஜிச்சாள். எங்கே? புஷ்பபத்ரேங்கிற நதியினுடைய தீரத்தில் அதனுடைய கரையில் ரொம்ப கொடிய தபஸ் பண்ணாள். உன்னை நோக்கி உன்னையே நோக்கி தபஸ் பண்ணாள். அப்போது தேவேந்திரனுக்கு பயம் வந்து கொடுத்தான். எப்போதும் தேவேந்திரனுக்கு பயம் வந்துடும். விஷ்ணு நோக்கி யாரானும் தபஸ் பண்ணால் ரொம்ப தீவிரமாக எங்கேயானும் தன்னுடைய தேவேந்திர லோகம் வேணும்னு கேட்டு வந்துட்டாள்னா தனக்கு பட்டம் வேணுமேனு நினச்சி அப்படி தபஸ் பண்ணுறவாளெல்லாம் அந்த தபஸை கெடுக்கிறதுக்கு ஏதான வழி பண்ணுவன். அப்படி என்ன பண்ணாலாம் தேவேந்திரன், சுர யுவதி மருண் மன்மதைஹி மோகேஷ்யன்னு மன்மதனை அனுப்பிச்சான். நீ போய் உன்னுடைய மலர்பானங்கள்னால இவர் மேலே போட்டு இவரை மயக்க செய்யணும். நான் சுரலோகத்தில் இருக்கிற தேவ ஸ்திரீகள் இருக்காளே உர்வசி முதலானவாள், அவள்லாம் அனுப்புகிறேன். நல்ல அழகான காற்றை அடிக்க வை, இவர் மனசை மயக்கி இந்த தபஸ் பண்ணுறதை நிறுத்த முடியா பண்ணுன்னு அனுப்பிச்சானாம். ஆனால் அத்தனை பண்ணினா கூட இந்த மார்க்கண்டேய மகர்ஷி யோகோஷ்ம புளுஷ்ய மானையி நது புனர் அசகத்து துவஜனம் நிர்ஜயேத்காங்கிறாள். உண்மையில பக்தி வச்சவாளை யாரால் ஜெயிக்க முடியுங்கிறாள் பட்டத்திரி. என்ன அர்த்தம்? ஒருத்தராலையும் ஜெயிக்க முடியாது, அச்சஞ்சலமாக அவங்ககிட்ட பக்தி வச்சுட்டா யாராலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிறாள். மார்க்கண்டேயச்சிராயுஹு சகலு புனரபி त्वत्परा புஷ்பபத்ரா தீரே நின்னே தபஸ்யன்னு. புஷ்பபத்ராங்கிற தீரத்தினுடைய கரையில் அவர் பண்ணார், தபஸ் பண்ணார். அதுல சுகரதி ஷட்டு மன்வந்தராணி, ரொம்ப கொடிய தபஸ் பண்ணாள். உன்னை நோக்கி 6 மன்வந்தரங்கள் பண்ணாள். அப்போ என்ன ஆச்சு? தேவேந்திரா சப்தமஸ்தம் சுர யுவதி மருண். 6 மன்வந்தரம் ஆனோடனே 7வது மன்வந்தரத்தில் தேவேந்திரன் என்ன பண்ணான்? தேவலோக ஸ்திரீகளெல்லாம் அனுப்பிச்சான். மருத்து அனுப்பிச்சாள், நல்ல சுகமாக காற்று வீசத்தும்னுட்டு. மன்மதன் அனுப்பிச்சான். மன்மதைஹி மோகேஷ்யன்னு. ஆனால் என்னாச்சு? யோகோஷ்ம புளுஷ்யமானை நது புனர் அசகத்து துவஜனம் நிர்ஜயேத் கஹா. ஆனால்
அந்த மார்க்கண்டேய மகரிஷி பண்ண தபஸுங்கப்பட்ட அந்த யோகத்தினுடைய சூடு இருக்கே, அது தாங்காமல் அவள்லாம் ஓடி போயிட்டாள், கிட்டக்கே வர முடியல. தேவேந்திரன் அனுப்பிச்சாள்னா அப்படின்னு சொல்லி உன்னை உன் பக்தாளை யாரால ஜெயிக்க முடியுங்கிறாள். அடுத்த ஸ்லோகம், பிரீத்தியாக நாராயணாக்கியः त्वमथ नरसखः प्राप्तवान् अस्य पार्श्वं तुष्ट्या तोष्टूयमानः स तु विविधवरैः लोभितो नानुमेने द्रष्टुं मायां त्वदीयां किल पुनरवृणोत् भक्तितृप्तान्तरात्मा माया दुःख अनभिज्ञः तदपि मृगयते நூனம் ஆச்சரியஹேதோஹோ. அப்படி தபஸ் பண்ணிட்டு இருந்தார் மார்க்கண்டேயர் உன்னை நோக்கி. அப்போ ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, நாராயணனான நீ, ஏ குருவாயூரப்பா, நீ தான் பரம்பொருள் நாராயணன். அப்போ நாராயணனான நீ உன்னுடைய சகாவான நரனோடு கூட, நர நாராயணான்னு 2 பேர் இப்போ கூட இருந்துருக்காள். அவா பத்ரிகாசிரமத்தில் போய் பார்த்தா பத்ரி நாராயணன்ட்டு பேர். அங்கே நரநாராயணால்னு 2 பேர் இருக்காள். அங்கே இருக்கப்பட்ட ஆராத்திய தெய்வம். அதை இப்போவும் கலியுகத்துலேயும் போய் பார்க்கலாம். பத்ரிகாஷ்டம் பத்ரிநாராயணன் பத்ரிக்கு போனாக்க, பத்ரிநாராயணன் போனாக்க அங்கே நரநாராயணால் இருக்காள். அப்படி நரசகா, பகவானுடைய சகா நர. அப்படி நாராயணனான நீ நரனோடு கூட சேர்ந்து அவர் முன்னாடி தோணினே. பிரீத்தியா நாராயணாக்கியா துவமத நரசகா பிராப்தவான் அஸ்ய பார்ஷ்வம். அவர்கிட்ட வந்தே, அந்த மார்க்கண்டேய மகர்ஷிக்கு அவருடைய தபஸை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சி நீ வந்தே. அவர் உன்னை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணாள். நேரம் நீ வந்தோடனே உன்னை பார்த்து விட்டு திரஷ்டும் என்ன பண்ணாள், துஷ்டியா தோஷ்டூயமானா, உன்னை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணாள். சத்து விவித வரை லோபித்தோ நானுமேனே. அவர் ஸ்தோத்திரங்கள்லாம் கேட்டு மகா சந்தோஷத்தை அடைஞ்சி நீ அவர் என்ன சொன்னேன், என்ன வரவனா கேளு நான் தரேன்னு அவர் சந்தோஷமாக நீ கேட்ட பொழுது அவர் ஒன்றுமே வரத்தை கேட்கல. தனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒன்றும் கேட்கல அவர். ஆனால் ஒன்று கேட்டார் அவர்னார். என்ன கேட்டார்னார், திரஷ்டும் மாயாம் துவதீயாம் கில புனர் அவருணோத்து பக்தி திருப்தாந்தராத்மா. பக்தி திருப்தாந்தராத்மா, உங்ககிட்ட பக்தி பண்ணுறேனே அதுவே எனக்கு பூர்ண திருப்தி. நீ அப்படி ஏதானும் தரணும்னு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னா ஒன்று பண்ணித்தா. எல்லாரும் சொல்கிறாளே மாயைங்கிறது உங்கள்கிட்டேருந்து வந்ததுன்னுட்டு, இந்த மாயைனா என்னங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது என்னங்கிறத வேணால் காட்டித்தாருனாலாம். இவருக்கு என்ன புத்தி போயிருக்கு பாருங்கோ மார்க்கண்டேயருக்கு. மாயைனா என்ன, பகவான்கிட்ட உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கப்பட்ட அந்த ஒரு சக்தி இருக்கே, மாயா சக்தி, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். திரட்டும் மாயாம் துவதீயாம் கிளர் புனர் அவருணோத்து பக்தி திருப்தாந்தராத்மா. உங்கள்கிட்ட பக்தி பண்ணுறதே எனக்கு பரம திருப்தி. ஆனால் மாயேங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு கேட்டாள். மாயா துக்க அனபிஜ்ஞா ததபி மிருகயத்தே நூனம் ஆச்சரியஹேதோஹோ. அது எதுக்காக கேட்டாலாம், இந்த மாயை தானே எல்லாருக்கும் காரணம். அவித்தியையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய மாயை இல்லையா? அதனால் அது என்னங்கிறது அதை பார்க்கணும். அது என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியஹேதோஹோ, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது என்ன, அது எப்படி பண்ணுங்கிறது அதை எனக்கு காட்டுதுன்னு சொல்லி கேட்டாலாம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது, 6வது ஸ்லோகம். பிரீத்தியா நாராயணாக்கியா त्वमथ नरसखः प्राप्तवान् अस्य पार्श्वं तुष्ट्या तोष्टूयमानः स तु विविधवरैः लोभितो नानुमेने द्रष्टुं मायां त्वदीयां किल पुनरवृणोत् भक्तितृप्तान्तरात्मा माया दुःख अनभिज्ञः तदपि मृगयते நூனம் ஆச்சரியஹேதோஹோ நாள். அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். யாதே त्वय्याशुवाता குல ஜலத கலத் தோய பூர்ணாதி கூர்ணாத் சப்தார்ணோ ராசிமக்னே ஜகதி சது ஜலே சம்பிரமன் வருஷகோட்டீः தீன பிரேக்ஷிஷ்ட தூரே வடதலசயனம் கஞ்சிதாச்சரியபாலம் त्वामेव श्यामलाङ्गं वदन सरसिज न्यस्तपादाङ्गुलीकम्.
நியஸ்த பாதாங்குலிக்கம் நாள். ஆச்சரியமானப்பட்ட ஸ்லோகம் இது. இப்படி மாயைனா என்னன்னு கேட்டோடனே என்ன நடந்ததுனாள், நீ நரனும் நாராயணனும் இப்படி கேட்டோடனே அவள் அந்தர்தானமானாள். பகவான் நாராயணனும் கூட வந்த நரன் ரெண்டு பேருமா அந்த ரெண்டாக இருக்கப்பட்ட அந்த பகவான் மறைஞ்சார். தொய் யாத்தே மறைஞ்சு போனோடனே என்ன ஆச்சுன்னா உடனே மகாபிரளயம் ஏற்பட்டு தான் சப்த சமுத்திரங்களும் ஒன்றா சேர்ந்து அப்படியே லோகம் முழுக்க அப்படியே முழுங்கி பிடித்து எங்கே பார்த்தாலும் தண்ணி. அதில் மார்க்கண்டேயரும் மாட்டின்றாள். அந்த மார்க்கண்டேயர் இந்த தண்ணி மகாபிரளயம் இருக்கே தண்ணி அதில் மாட்டின்னு முழிக்கிறாள். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்னாள், சத்து வருஷ கோட்டினாள். கோட்டி வருஷங்கள் மாட்டின்றாளாம். யாத்தே துவையாஷு வாதாகுல ஜலத கலத்வய பூர்ணாதி கூர்ணாத்து. எங்கே பார்த்தாலும் காற்று, எங்கே பார்த்தாலும் மழை, எங்கே பார்த்தாலும் இருண்ட மேகம், இப்படி கொட்டுன்னு கொட்டி ஒரே 7 சமுத்திரம் ஒன்றா சேர்ந்து கொடுத்து மகாப்பிரளயம் ஏற்படுத்து. சப்தா அர்ணோ ராசிமக்னே ஜெகதி. இந்த விஸ்வம்பூரா அதுக்குள்ளே மொழி படுத்து மகாப்பிரளயத்தில். அதில் துஜலே சம்பிரமன் வருஷ கோட்டி. அதில் மார்க்கண்டேயர் மொழினார். எத்தனை வருஷம் நாள், வருஷ கோட்டினாள். கோட்டி வருஷங்கள் அப்படியே மூழ்கி கிடக்காளாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். சம்பிரமன் ஜலே அப்படி மூழ்கி தவிச்சுட்டு இருக்காளாம் அந்த மார்க்கண்டேயர். தீனா பிரேக்ஷிஷ்ட தூரே இப்படி இருந்துட்டுருக்க, ரொம்ப தூரக்க ஒன்று முதந்துன்னு இருக்கிறது தெரிஞ்சதுன்னாள். என்னன்னாள், தூரே வடதள சயனம் கஞ்சித ஆச்சரியபாலம். ஒரு சின்ன குழந்தை, திருண்டு குழந்தை, கண்ணங்கரேன்னு கருத்த குழந்தை. துவாமேவ ஷியாமலாங்கம். ஷியாமலாங்கம் கருத்த மேனி, நீல நிற மேனியாக ஒரு சின்ன குழந்தை, சிசு, பிறந்த சிசு. என்னன்னாள், வதன சரசிஜ நெஸ்த பாத அங்குலீக்கம். தன்னுடைய கால் விரலை தூக்கி கட்டை விரலை தூக்கி வாயில் தூக்கி போட்டுருக்கான். தன் கால் கட்டை விரலை தூக்கி வாயில் போட்டுருக்கிற குழந்தை அது அப்படி முதந்துட்டு வரதான். அங்கே மகாபிரளயத்தில் ஒரு வட தளத சயனம் நாள் ஒரு ஆளலை மேலே முதந்துட்டு வரதான். அது மாத்திரம்தான் இருக்கான் அந்த அத்தனை பெரிய சமுத்திரத்தில், அத்தனை பெரிய மகாபிரளயத்தில். இந்த மார்க்கண்டேயர் அந்த சின்ன சிசுவை பார்த்தாலாம். இந்த சிசு மாத்திரம்தான் பார்த்தேன்னு சொல்லி இதுதான் மகாபிரளயம், இதான் இந்த மாயையில் மாட்டின்றாள் மார்க்கண்டேயர். அது அடுத்தாப்பில் அந்த என்ன ஆச்சுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. மார்க்கண்டேயஸ்சிராயு சகலு புனரபி त्वत्परः पुष्पभद्रा. मार्कण्डेयश्चिरायुः सखलु पुनरपि त्वत्परः पुष्पभद्रा. मार्कण्डेयश्चिरायुः सखलु पुनरपि त्वत्परः पुष्पभद्रा. तीरे निन्ये तपस्यन् अतुलसुखरतिः षट्तु मन्वन्तराणि. तीरे निन्ये तपस्यन् अतुलसुखरतिः षट्तु मन्वन्तराणि. तीरे निन्ये तपस्यन् अतुलसुखरतिः षट्तु मन्वन्तराणि. देवेन्द्रः सप्तमस्तं सुरयुवतिमरुन् मन्मथैः मोहयिष्यन्. देवेन्द्रः सप्तमस्तं सुरयुवतिमरुन् मन्मथैः मोहयिष्यन्. देवेन्द्रः सप्तमस्तं सुरयुवतिमरुन् मन्मथैः मोहयिष्यन्. योगोष्म प्लुष्यमाणैः न तु पुनरशकत् त्वज्जनं निर्जयेत्कः. योगोष्म प्लुष्यमाणैः न तु पुनरशकत् त्वज्जनं निर्जयेत्कः. योगोष्म प्लुष्यमाणैः न तु पुनरशकत् त्वज्जनं निर्जयेत्कः. प्रीत्याः नारायणाख्यः त्वमथ नरसखः प्राप्तवान् अस्य पार्श्वम्. प्रीत्या नारायणाख्यः त्वमथ नरसखः प्राप्तवान् अस्य पार्श्वम्. प्रीत्या नारायणाख्यः त्वमथ नरसखः प्राप्तवान् अस्य पार्श्वम्.
துஷ்டியா தோஷ்டூயமானः சது விவிதவரைः லோபிதோ நானுமேனே. துஷ்டியா தோஷ்டூயமானः சது விவிதவரைः லோபிதோ நானுமேனே. துஷ்டியா தோஷ்டூயமானः சது விவிதவரைः லோபிதோ நானுமேனே. द्रष्टुं मायां त्वदीयां किल पुनरवृणोत् भक्तितृप्तान्तरात्मा. द्रष्टुं मायां त्वदीयां किल पुनरवृणोत् भक्तितृप्तान्तरात्मा. द्रष्टुं मायां त्वदीयां किल पुनरवृणोत् भक्तितृप्तान्तरात्मा. माया दुःख अनभिज्ञः तदपि मृगयते नूनम् आश्चर्यहेतोः. माया दुःख अनभिज्ञः तदपि मृगयते नूनम् आश्चर्यहेतोः. माया दुःख अनभिज्ञः तदपि मृगयते नूनम् आश्चर्यहेतोः. याते त्वय्याशु वाताकुल जलदगलत्तोय पूर्णातिघूर्णात्. याते त्वय्याशु वाताकुल जलदगलत् तोय पूर्णातिघूर्णात्. याते त्वय्याशु वाताकुल जलदगलत् तोय पूर्णातिघूर्णात्. सप्तार्णो राशिमग्ने जगति सतु जले सम्भ्रमन् वर्षकोटिः. सप्तार्णो राशिमग्ने जगति सतु जले सम्भ्रमन् वर्षकोटिः. सप्तार्णो राशिमग्ने जगति सतु जले सम्भ्रमन् वर्षकोटिः. दीनप्रेक्षिष्टदूरे पटदलशयनं कञ्चिदाश्चर्यबालं. दीनप्रेक्षिष्टदूरे पटदलशयनं कञ्चिदाश्चर्यबालं. दीनप्रेक्षिष्टदूरे पटदलशयनं कञ्चिदाश्चर्यबालं. त्वामेव श्यामलाङ्गं वदनसरसिज न्यस्तपादाङ्गुलीकम्. त्वामेव श्यामलाङ्गं वदनसरसिज न्यस्तपादाङ्गुलीकम्. त्वामेव श्यामलाङ्गं वदनसरसिज न्यस्तपादाङ्गुलीकम्. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொன்னாலாம், இந்த சின்ன குழந்தை வட்டபத்திரசாயியாக இப்படி போயின்னு இருக்கே. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் படஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. கராரவிந்தேன, அரவிந்தம்னா தாமரப்பூ, கரம்னா கைகள். இந்த சின்ன குழந்தையனுடைய கைகள் தாமரப்பூ மாதிரி மிருதுவாக இருக்கான், அழகாக இருக்கான். அந்த கைகள்னால காலை பிடிச்சி இழுத்து உள்ள வாயில் வச்சுக்கிறதாம். கராரவிந்தேன பதாரவிந்தம், கால்கள் தாமரப்பூ மாதிரி இருக்கே, அந்த கால் கட்டவரில் பிடிச்சி இழுத்து மடித்து கொண்டு போய் வாயில் கொண்டு வச்சுக்கிறதாம். பதாரவிந்தேம் முகாரவிந்தே, அதனுடைய வாய்ங்கிற அதனம்ங்கிறத அரவிந்தம் இருக்கே, தாமரப்பூ போன்ற மிருதுவான வாய், அதுக்குள்ளே அந்த கட்டவரில் வச்சுக்கலாம். பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் படஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம். சின்ன ஆளலை மேலே அப்படி சின்ன குழந்தை அப்படி உட்கார்ந்துருக்கான். இந்த புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. அந்த பால முகுந்தன் இருக்கானே, அவனை மனசால தியானம் பண்ணுறேன்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அப்படி இந்த பால முகுந்தனை பார்த்தாலாம். அந்த என்ன பண்ணி தின்னாள், திருஷ்டுவா த்வாம் ஹிருஷ்டரோமா त्वरितम् उपगतः स्प्रष्टुकामो मुनीन्द्रः श्वासेनान्तर्निविष्टः पुनरिह सकलं दृष्टवान् विष्टपौघम्. भूयोऽपि श्वासवातैः बहिरनुपतितो वीक्षितस्त्वत्कटाक्षैः मोदाद् आश्लेष्टुकामः त्वयि पिहिततनौ स्वाश्रमे प्राग्वदासीत्. இப்படி இந்த துறக்க பார்த்தால் இந்த சின்ன வடபத்திரசாயி பாலமுகுந்தன் கால் கட்டவரில் தூக்கி வாயில் வச்சுருக்கிற குழந்தைய பார்த்தால் இப்படி கிட்டக்க அப்படி ஆளாக கொண்டு தள்ளி தேவரை கொண்டு போய், அப்போ என்ன ஆச்சுனால்
சின்ன குழந்தை, அது சின்னூண்டு வடப்பத்திரன் மேலே இருக்கிற சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அது மூச்சை இழுத்து இழுத்து மூச்சை விடுறதும் மூச்சை இழுக்கிறதும் மூச்சை விடுறதுமா இருக்குது. அது எப்படி இருக்குன்னால் பெரிய சூறாவளி காற்று மாதிரி, வேக்குவம் கிளீனர் மாதிரி இதை பிடிச்சி இழுத்துடுத்து. திருஷ்டுவா ஆத்மாங்கிட்ட ரோமா, மேலெல்லாம் மயிர்கூச்சல் எடுக்க அந்த மார்க்கண்டேய மகர்ஷி இதை பார்த்தாள். இந்த மகா பிரளயத்தில் முதந்துருக்கே இந்த ஒரு குழந்தைன்னு பார்த்தாள். கிட்டக்க போனாள். திருஷ்டுவா ஆத்மாம் உபகதா துவரிதம், சீக்கிரமாக கிட்டக்க போனாலாம். இந்த நீஞ்சி போய் கிட்டக்க போனாள். கொண்டு தள்ளித்த அலைகள் சின்ன குழந்தைகிட்டக்க. ஸ்பிரஷ்டு காமஹா அனிவிஷ்டா அந்த, உன்னை போய் தொடணும்னு போனாள் கிட்டக்க. பேர்பட்டத்தில் குழந்தை இருக்கே அது போய் தொடணும்னு போனாலாம். ஸ்பிரஷ்டு காமா, ஸ்பிரஷ்டுனா தொடரத்துக்காக. திருஷ்டுவா ஆத்மாம் ஹிருஷ்ட ரோமா துவரிதம் உபகதா ஸ்பிரஷ்டு காமோ முனீந்திரா, மகர்ஷி மார்க்கண்டேயர் உன்னை தொடரணும்னு கிட்டக்க போனார். ஸ்வாசேனாந்தர் நிவிஷ்டா, அப்போ என்ன ஆச்சு? உன்னுடைய மூச்சு காத்திருக்கே அவரை பிடிச்சி ஒரு இழுத்து மூச்சு துவாரம் வழியாக அந்த மகர்ஷி ஒன்று உள்ளே போயிட்டார், உன்னோட வயத்துக்குள்ளே போயிட்டார். ஸ்வாசேனாந்தர் நிவிஷ்டா புனரிக சகலம் திருஷ்டவான் விஷ்டபௌகம். இந்த வயத்துக்குள்ளே போய் பார்த்தா அங்கே என்ன இருக்குன்னால் சப்தலோகங்களும் தெரியும், 14 லோகங்களும் தெரிகிறதாம், உள்ள விஸ்வம்பூரா தெரிகிறதாம் வயத்துக்குள்ளே. இந்த எந்த சிருஷ்டி இருக்கோ அந்த சிருஷ்டி முழுக்க தெரிகிறதாம் வயத்துக்குள்ளே. அதுக்குள்ளே அவரும் தெரிகிறார். அதை பார்த்தால் சகலம் விஷ்டபௌகம் அனுபதித்தாக, எல்லா விதமான லோகங்களும் உள்ள ஸ்டாரி ஹெவன்ஸ் நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கான் பகவானுக்குள்ளே. அதை பார்த்தால் அடுத்த மூச்சு வெளியில் இந்த குழந்தை விட்டுது. அப்போ பட்டார்னு வெளியில் வந்து விழுந்தாராம். எங்கே வந்து விழுந்தார்னார், அவருடைய பழைய ஆசிரமம் இருக்கே அந்த நதி தீரத்தில், அங்கே வந்து விழுந்தாராம். அங்கே வந்து விழுந்து எல்லாம் பிரளயமெல்லாம் போயிடுத்து, இல்லவே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சுது அவருக்கு இதெல்லாம் பகவானுடைய மாயைன்ட்டு. எந்த மாயையை பார்க்கணும்னு நினச்சாலோ அந்த மாயை இதான்னு புரிஞ்சுட்டாலாம். பூயோபி ஸ்வாசவாதைஹி பகிஹி அனுபதித்தோ வீக்ஷிதஸ்வத்கடாட்சைஹி. இப்போ வெளியில் வந்து விழுந்தார். இன்னொரு மூச்சு காற்றுல பகவான் மூச்சை இழுத்து வெளியில் விடுறதே வெளியில் வந்து விழுந்தார். அப்போ உன்னை கட்டிக்கணும்னு போனார், அதுக்குள்ளே மறைஞ்சு போயிட்டேன்னார். மோதான் ஆஸ்லேஷ்டு காமஹா, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு இந்த குழந்தையை கட்டிக்கணும்னு பார்த்தார். அதுக்குள்ளே அது நீ மறைஞ்சு போயிட்டேனால். தொய் பிஹிதனோ ஸ்வாஸ்ரமே பிராக்வதாசீத்து பிராக்வத்து ஆசீத்து, முன்னாடி எந்த ஆசிரமத்தில் இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தாரோ என்னை நோக்கி அந்த ஆசிரமத்திலேயே திருப்பி வந்து கடந்தாராம். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது இத்தனை பார்த்ததும் இந்த கோட்டி வருஷங்கிறதா பார்த்தமே எல்லாம் மாயைங்கிறது புரிஞ்சிருந்தாள். பகவானுடைய மாயைங்கிறதுடைய பவரை புரிஞ்சிருந்தாளாம். திருஷ்டுவா ஆத்மாம் ஹிருஷ்ட ரோமா துவரிதம் உபகதா ஸ்பிரஷ்டு காமோ முனீந்திரா ஸ்வாசேனாந்தர்நிவிஷ்டா புனரிக சகலம் திருஷ்டவான் விஷ்டபௌகம் பூயோபி ஸ்வாசவாதைஹி பகிரனுபதிதோ வீக்ஷிதஸ்த்வத்கடாட்சைஹி மோதான் ஆஸ்லேஷ்டு காமஹ त्वयि पिहिततनौ स्वाश्रमे प्राग्वदासीत् गौर्या सार्धं तदग्रे पुरभिदथ गतः त्वत्प्रियप्रेक्षणार्थी सिद्धानेवास्य दत्त्वा स्वयमयम् अजरा मृत्युतादीन् गतोऽभूत् एवं त्वत्सेवयैव स्मर रिपुरपि स प्रीयते येन तस्मात् மூர்த்தி திரையாத்மகஸ்துவம் நனு சகல நியந்தேதி சுவ்யக்தமாசீத்து. இவ்வாறாக அவர் மறுபடியும் ஆசிரமத்தில் இருந்தபோது இவருடைய நாராயண பக்தி, கிருஷ்ண பக்தி, விஷ்ணு கிட்ட இருந்த பக்தியை பார்த்துவிட்டு சந்தோஷம் அடைஞ்சாலாம் பரமேஸ்வரன். அவர் உடனே ஓடி வந்தாள் அங்கே இந்த ஆசிரமத்துக்கு மார்க்கண்டேயருக்கு அனுகிரகம் பண்ணணும்னுட்டு கௌரியோடு கூட. ஏன்னா பரமேஸ்வரன் தான் எல்லா விஷ்ணு பக்தாளுக்குள்ளேயும் சிறந்தவராக கருதப்படுவர். ஏன்னா அவருக்கு பகவான் விஷ்ணு கிட்ட அச்சஞ்சலமான பக்தி பரமேஸ்வரனுக்கு உண்டு. அது ஒரு ஸ்லோகம் கூட உண்டு, விஷ்ணு மாதிரி பரமேஸ்வரன்கிட்ட பக்தி வச்சுவா யாரும் கிடையாதும்பாள். அப்படி பரமேஸ்வரன் மாதிரி விஷ்ணு கிட்ட பக்தி வச்சுவாள் யாரும் கிடையாதும்பாள். அப்படி அந்யோன்யம் பக்தி உண்டு. அப்போது இந்த மார்க்கண்டேயர் மகாவிஷ்ணுவை நோக்கி நாராயணன் நோக்கி தபஸ் பண்ணார் கோட்டி வருஷங்கள் தெரிஞ்சுட்டு அவர் வந்து அனுகிரகம் பண்ணாருங்கிறதுனா தெரிஞ்சின்ற
பரமேஸ்வரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக ஓடி வந்தாள். கௌரி தன்னுடைய மனைவியான பார்வதி தேவியோடு கூட, அம்பாளோடு கூட, கௌரியா சார்த்தம் ததக்ரே புரபிதத கதः त्वत्प्रिय பிரேக்ஷணார்த்தி त्वत्प्रिय பிரேக்ஷணார்த்தி, இந்த மகாபக்தனான விஷ்ணு பக்தனான அந்த மார்க்கண்டேயனை பார்க்கணுங்கிறதுக்காக ஓடி வந்தாலாம் கௌரியோடு கூட. கதகா ததக்ரே சார்த்தம் கௌரியானாள், அம்பாளோடு கூட ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலாம். சித்தானே வாஸ்ய தத்வா ஸ்வயமயம் அஜரா மிருத்யுதாதீன் கதோ பூத்து, உனக்கு பரமானுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லி, ஹே மார்க்கண்டேயா, உனக்கு நான் வயோதிகத்தன்மைங்கிறதே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுறேன், உனக்கு மரணமே ஏற்படாமல் மிருத்யுங்கிறதே இல்லாமல் இருக்க முடியாத அனுகிரகம் பண்ணுறேன். இன்னும் அவர் ஓடி அவராகவே கொடுத்தாராம். ஆனால் அப்போ இவர் சொன்னால், அயம் சித்தானு கதா அபூத்து, முன்னாடியே மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தினால சிரஞ்சீவித்துவம் அவருக்கு கிடச்சிதுங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் திரும்பி வந்த வழியே போய் சேர்ந்தாள்னாள். சித்தான் அயம் கதா அபூத்துனாள். நான் இத்தனையும் கொடுக்கணும்னு வந்தேன், அது முன்னாடியே மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு கிடச்சி கொடுத்துன்னு நினச்சி வந்தாலாம். அப்படி அப்படி ஸ்மரரிப்பு பிரியதேயம், யாரெல்லாம் மகாவிஷ்ணுவை ஆராதிக்கிறாளோ அவளெல்லாம் மன்மதனை எரிச்ச பரமேஸ்வரன் சந்தோஷம் அடைகிறாள், அவள் மேலே அனுகிரகம் பண்ணுறாருங்கிறது எவ்வளவு வியக்தமாக தெரிகிறது. சுவியக்தங்கிறாள், இது நன்னா தெரிகிறது. அதனால் போய் பரமேஸ்வரனை போய் ஆராதிக்கணும்னு கூட முடையில்லையாம். ஸ்ரீமன் நாராயணன் ஆராதித்தா பரமேஸ்வரன் சந்தோஷம் அடைஞ்சு விட்றாளாம், அவரை ஆராதித்துக்கு சமங்கிறாள். அது என்ன காரணம்னால், ஏவம் தொத் சேவையைவ ஸ்மர ரிபுரபித பிரியதே ஏன தஸ்மாத், உன்னை நோக்கி பக்தி பண்ணி, உன்னை தபஸ் பண்ணி, உன்னை ஆராதிச்சா போரும், அதனாலேயே ஸ்மர ரிபுரபி சஹா பிரியதே, மன்மதனை எரிச்ச காமனை எரிச்ச காமாரின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் இருக்கானே, அவனும் சந்தோஷம் அடைஞ்சு விடுறான். இதுலேருந்து என்ன தெரிகிறதுனால், தஸ்மாத் மூர்த்தி திரையாத்மகஸ்துவம் நனு சகல நியந்தேதி சுவியக்தமாசீத்து. இதுலேருந்து என்ன தெரிகிறது, பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி எல்லாரையும் உள்ள வச்சுருக்கப்பட்ட ஒரே ஆசாமி ஸ்ரீமன் நாராயணனான நீதான் தெரிகிறது. உனக்குள்ள எல்லாம் அடக்கம்ங்கிறது நன்னா தெரிஞ்சு கொடுத்து எனக்கு. ஸ்ரீமன் நாராயணனான குருவாயூரப்பனான கிருஷ்ணனான நீ இந்த மும்மூர்த்திகளையும் உள்ள வச்சுருக்கப்பட்டவன், நீ தான் அந்த மும்மூர்த்தி. மூர்த்தி திரையாத்மகஸ்துவம் நனு சகல நியந்தேதி சுவியக்தமாசித்து, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, எல்லாத்தையும் ஆடி அளக்கக்கூடிய ஆண்டவன் நீ தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுனுட்டேன் இன்னும் சொல்கிறாள் இந்த 9வது ஸ்லோகத்தில். கௌரியா சார்த்தம் ததக்ரே புரபிதத கதः त्वत्प्रिय பிரேக்ஷணார்த்தி சித்தானே வாஸ்ய தத்வா ஸ்வயமயம் அஜரா மிருத்யுதாதீன் கதோ பூத் ஏவம் त्वत् சேவையைவ ஸ்மர ரிபுரபி ச பிரியதே ஏன தஸ்மாத் மூர்த்தி திரையாத்மகஸ்துவம் நனு சகல நியந்தேதி சுவ்யக்தமாசீத். கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி, திரியம்சேஸ்மின் சத்யலோகே விதி ஹரி புரபின் மந்திராணி ஊர்ಧ್ವமூர்ಧ್வம் தேபியோபி ஊர்ಧ್வம் து மாயா விக்ருதி விரஹிதோ பாதி வைகுண்டலோகः தத்ரத்வம் காரணாம்பசி அபி பசுபகுலே சுத்த சத்வைகரூபீ சச்சித் பிரம்மாத்வயாத்மா பவன புரபதே பாகிமாம் சர்வரோகாத். சொல்கிறாள், மூர்த்திகளுக்கும் அடக்கம் நீந்தான், மும்மூர்த்திகளையும் உள்ள சேர்க்கி வச்சிருக்கப்பட்ட நாராயணன் நீந்தான் சொல்லிவிட்டு, சத்தியலோகத்தில் பார்த்தா அதுக்கு 3 பார்ட் இருக்குது. சத்தியலோகம்ங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 tiers. கீழே ஒரு டியர், மேலே ஒரு டியர், நடுப்புற ஒரு டியர், மேலே ஒரு டியர், 3 டியர் இருக்குது. ஒவ்வொரு டியர்லேயும் ஒவ்வொரு தெய்வம் இருக்காள். பிரம்மா விஷ்ணு சிவன்கிறதாக விதி ஹரி புரபித்து மந்திராணி, 3 அரண்மனைகள் மாதிரி 3 லோகங்கள் இருக்குது சத்தியலோகத்துக்குள்ள, சப்சிடரி லோகம். திரியம்சேஸ்மின் சத்தியலோகே, சத்தியலோகத்தில் 3 லோகங்கள் இருக்குள்ள. விதி ஹரி புரபித்து, பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி 3 மந்திரங்கள் இருக்குது, 3
மந்திரங்கள் இருக்குது, கோயில்கள் இருக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது, அடுக்கு மாளிகை மாதிரி. ஊர்துவம் ஊர்துவம் தேபியோபி ஊர்துவம் து மாயா. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு லோகம் இருக்குது, அதுதான் வைகுண்ட லோகம். அதில் தான் நீ இருக்கே. தேபியோபி ஊர்துவம் து மாயா விகிருதி விரகிதோ பாதி வைகுண்டலோகா. அங்கே என்னன்னாள் மாயா விகிருதி விரகிதனாள். அந்த லோகத்தில் மாயையினுடைய ஜாலம் ஜம்பம் பலிக்காது, மாயை கிடையாது. மாயை விகிருதி இதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அதுலேருந்து ஃப்ரீ ஆஃப் ஆல் தட். சுத்த சத்துவமான லோகம் அது. அது என்னன்னாள் அதான் வைகுண்ட லோகம். அங்கே நீ இருக்கேன்னாள். தத்ரத்வம் காரணாம்பசி. அங்கே காரணாம்பசி, அதாவது சிருஷ்டி பண்ணுறதுக்காக இருக்கப்பட்ட ஒரு மகா ஜலம் இருக்கே, மகாஜலம். அந்த ஜலத்தில் நடுப்புற நீ இப்படி படுத்துன்னு இருக்கே. தத்ரத்வம் காரணாம்பசி அப்படி பசுபகுலே சுத்த சத்வைக ரூபி. அங்கே தானே இருந்திருக்கே சுத்த சத்வரூபி. எந்த ரூபின்னால் அதே பரம்பொருள் தான் நீ கோகுலத்தில் அந்த பசுபாள், அதாவது பசு மாட்டுகளெல்லாம் மேய்ச்சின்னு இடையாள் இருக்காளே, அவளோடு கூட இருந்தியே அதே ரூபம் அங்கே இருக்குன்னாள். அப்படி ரெண்டு பகவான் அங்கே கோகுலத்தில் இருந்தால் கிருஷ்ணனாக, அதே பகவான் தான் அங்கே வைகுண்டத்துலேயும் பிரகாஷின்னு இருக்காள் நாராயணனாக சுத்த சத்துவமூர்த்தியாகங்கிறத எடுத்து தெரிவிக்கிறாள். தத்ரத்வம் காரணாம்பசி அப்பி பசுபகுலே அப்பி. அங்கே கோகுலத்துலேயும் நீ தான் பிரகாஷே சுத்த சத்வைக ரூபி. அப்பேற்பட்ட நீ சச்சித் பிரம்மாத்வயாத்மா, நீ சச்சிதானந்த ஸ்வரூபி அத்வைதமூர்த்தி நிர்குண பிரம்மம். பவனபுரபதே பாகிமாம் சர்வரோகாத்து. ஏ குருவாயூரப்பா, அப்பேற்பட்டவன் நீ சுத்த சத்துவமூர்த்தியான ஸ்ரீமன் நாராயணன் நீ தான். ஏ கிருஷ்ணா, நீ என்னை காப்பாற்றணும், எல்லா வியாதிகளையும் போக்கி நீ சொல்லி 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். திரியம்சேஸ்மின் சத்யலோகே விதிஹரி புரபின் மந்திராணி ஊர்துவமூர்துவம் தேபியோபி ஊர்துவம் து மாயா விகிருதி விரஹிதோ பாதி வைகுண்டலோகா. தத்ரத்வம் காரணாம்பசி அப்பி பசுபகுலே சுத்த சத்வைகரூபோ சுத்த சத்வைகரூபி சச்சித் பிரம்மாத்வயாத்மா பவனபுரபதே பாகிமாம் சர்வரோகாத். ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே உத்தம பக்தி பிரார்த்தனா வர்ணனம் நாம 97 தசகம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். திருஷ்ட்வா த்வாம் ஹிருஷ்டரோமா त्वरितमुपगतः स्प्रष्टुकामो मुनीन्द्रः. दृष्ट्वा त्वां हृष्टरोमा त्वरितमुपगतः स्प्रष्टुकामो मुनीन्द्रः. दृष्ट्वा त्वां हृष्टरोमा त्वरितमुपगतः स्प्रष्टुकामो मुनीन्द्रः. श्वासेनान्तर्निविष्टः पुनरिह सकलं दृष्टवान् विष्टपौघम्. श्वासेनान्तर्निविष्टः पुनरिह सकलं दृष्टवान् विष्टपौघम्. श्वासेनान्तर्निविष्टः पुनरिह सकलं दृष्टवान् विष्टपौघम्. भूयोऽपि श्वासवातैः बहिरनुपतितो वीक्षितस्त्वत्कटाक्षैः. भूयोऽपि श्वासवातैः बहिरनुपतितो वीक्षितस्त्वत्कटाक्षैः. भूयोऽपि श्वासवातैः बहिरनुपतितो वीक्षितस्त्वत्कटाक्षैः. मोदाद् आश्लेष्टुकामः त्वयि पिहिततनौ स्वाश्रमे प्राग्वदासीत्. मोदाद् आश्लेष्टुकामः त्वयि पिहिततनौ स्वाश्रमे प्राग्वदासीत्. मोदाद् आश्लेष्टुकामः त्वयि पिहिततनौ स्वाश्रमे प्राग्वदासीत्. गौर्या सार्धं तदग्रे पुरभिदथ गतः त्वत्प्रियप्रेक्षणार्थी. गौर्या सार्धं तदग्रे पुरभिदथ गतः त्वत्प्रियप्रेक्षणार्थी. गौर्या सार्धं तदग्रे पुरभिदथ गतः त्वत्प्रियप्रेक्षणार्थी. सिद्धानेवास्य दत्त्वा स्वयमयम् अजरा मृत्युदानीन् गतोऽभूत्. सिद्धानेवास्य दत्त्वा स्वयमयम् अजरा मृत्युदानीन् गतोऽभूत्. सिद्धानेवास्य दत्त्वा स्वयमयम् अजरा
மிருத்யுதாதீன் கதோ பூன் ஏவம் த்வத்சேவையைவ ஸ்மரரிபுரபி ச பிரியதே ஏன தஸ்மாத் ஏவம் த்வத்சேவையைவ ஸ்மரரிபுரபி ச பிரியதே ஏன தஸ்மாத் ஏவம் த்வத்சேவையைவ ஸ்மரரிபுரபி ச பிரியதே ஏன தஸ்மாத் மூர்த்தித்ரயாத்மகஸ்த்வம் நனு சகல நியந்தேதி சுவ்யக்தமாசீத் மூர்த்தித்ரயாத்மகஸ்த்வம் நனு சகல நியந்தேதி சுவ்யக்தமாசீத் மூர்த்தித்ரயாத்மகஸ்த்வம் நனு சகல நியந்தேதி சுவ்யக்தமாசீத் த்ரியம்சேஸ்மின் சத்யலோகே விதிஹரிபுரபின் மந்திராணி ஊர்ಧ್ವமூர்ಧ್வம் த்ரியம்சேஸ்மின் சத்யலோகே விதிஹரிபுரபின் மந்திராணி ஊர்ಧ್ವமூர்ಧ್வம் த்ரியம்சேஸ்மின் சத்யலோகே விதிஹரிபுரபின் மந்திராணி ஊர்ಧ್ವமூர்ಧ್வம் தேபியோபி ஊர்ಧ್வம் து மாயா விக்ருதி விரஹிதோ பாதி வைகுண்டலோகः தேபியோபி ஊர்ಧ್வம் து மாயா விக்ருதி விரஹிதோ பாதி வைகுண்டலோகः தேபியோபி ஊர்ಧ್வம் து மாயா விக்ருதி விரஹிதோ பாதி வைகுண்டலோகः தத்ர த்வம் காரணாம்பசி அபி பசுபகுலே शुद्ध सत्वैकरूपी तत्र त्वं कारणाम्बसी अपि पशुपकुले शुद्ध सत्वैकरूपी तत्र त्वं कारणाम्बसी अपि पशुपकुले शुद्ध सत्वैकरूपी सच्चित् ब्रह्माद्वयात्मा पवनपुरपते पाहि मां सर्वरोगात् सच्चित् ब्रह्माद्वयात्मा पवनपुरपते पाहि मां सर्वरोगात् सच्चित् ब्रह्माद्वयात्मा पवनपुरपते पाहि मां सर्वरोगात् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये उत्तमभक्तिप्रार्थनावर्णनं नाम सप्तनवतितमं दशकम् இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமः அத ஸ்ரீமன்னாராயணீயே उत्तमभक्तिप्रार्थनावर्णनं नाम सप्तनवतितमं दशकम् त्रैगुण्यात् भिन्नरूपं भवति हि भुवने हीनमध्योत्तमं यत् ज्ञानं श्रद्धा च कर्ता वसतिरपि सुखं कर्म चाहारभेदाः त्वत्क्षेत्रत्वन्निषेवादि तु यदिह पुनः त्वत्परं तत्तु सर्वं प्राहुर्नैर्गुण्यनिष्ठं तदनु भजनतो मंक्षु सिद्धो भवेयम् त्वय्येव न्यस्तचित्तः सुखमयि विचरन् सर्वचेष्टाः त्वदर्थं त्वद्भक्तैः सेव्यमानान् अपि चरितचरान् आश्रयन् पुण्यदेशान् दस्यौ विप्रे मृगादिषु अपि च सममतिः मुच्यमानावमान स्पर्धा असूयादिदोषः सततम् अखिलभूतेषु सम्पूजे त्वां त्वद्भावो यावदेषु स्फुरति न विशदं तावदेवं युपास्तिं कुर्वन् एकाम्यबोधे झटिति विकसति त्वन्मयोऽहं चरेयम् त्वद्धर्मस्यास्य तावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रनाशः तस्मात् सर्वात्मनैव प्रदिश मम विभो भक्तिमार्गं मनोज्ञं तं चैनं भक्तियोगं दृढयितुमयि मे साध्यम् आरोग्यमायुः दृष्ट्या तत्रापि सेव्यं तव चरणमहो भेषजा एव दुग्धं मार्कण्डेयो हि पूर्वं गणकनिगदित द्वादशाब्दायुः उच्चैः सेवित्वा वत्सरं त्वां तव बटनिवहैः द्रावयामास मृत्युं मार्कण्डेयश्चिरायुः स खलु पुनरपि त्वत्परः पुष्पभद्रा तीरे निन्ये तपस्यन् अतुलसुखरतिः षट्तु मन्वन्तराणि देवेन्द्रः सप्तमस्तं सुरयुवति मरुन् मन्मथैः मोहयिष्यन् योगोष्म प्लुष्यमाणैः न तु पुनरशकत् त्वज्जनं निर्जयेत्कः प्रीत्या नारायणाख्यः त्वमथ नरसखः प्राप्तवान् अस्य पार्श्वं तुष्ट्याः तोष्टूयमानः स तु विविधवरैः लोभितो नानुमेने
द्रष्टुं मायां त्वदीयां किल पुनरवृणोत् भक्तितृप्तान्तरात्मा माया दुःख अनभिज्ञः तदपि मृगयते नूनमाश्चर्यहेतोः याते त्वय्याशु वाताकुल जलदगलत् त्वयपूर्णातिघूर्णात् सप्तार्णो राशिमग्ने जगति सतु जले सम्भ्रमन् वर्षकोटिः दीना प्रैकृष्टदूरे पटदलशयनं कञ्चिदाश्चर्यबालं त्वामेव श्यामलाङ्गं वदनसरसिज न्यस्तपादाङ्गुलीकं दृष्ट्वा त्वां हृष्टरोमा त्वरितमुपगतः स्पृष्टुकामो मुनीन्द्रः श्वासेनान्तर्निविष्टः पुनरिह सकलं दृष्टवान् विष्टपौघं भूयोऽपि श्वासवातैः बहिरनुपतितो वीक्षितस्त्वत्कटाक्षैः मोदाद् आश्लेष्टुकामः त्वयि पिहिततनौ स्वाश्रमे प्राग्वदासीत् गौर्या सार्धं तदग्रे पुरभिदथ गतः त्वत्प्रियप्रेक्षणार्थी सिद्धानेवास्य दत्त्वा स्वयमयमजरा मृत्युतादीन् गतोऽभूत् एवं त्वत्सेवयैव स्मररिपुरपि स प्रीयते येन तस्मात् मूर्तित्रयात्मकस्त्वं ननु सकल नियन्तेति सुव्यक्तमासीत् त्र्यंशेऽस्मिन् सत्यलोके विधिहरिपुरभिन् मन्दिराणि ऊर्ध्वमूर्ध्वं तेभ्योऽपि ऊर्ध्वं तु माया विकृतिविरहितो भाति वैकुण्ठलोकः तत्र त्वं कारणाम्बसि अपि पशुपकुले शुद्धसत्त्वैकरूपी सच्चिद्ब्रह्माद्वयात्मा पवनपुरपते पाहि मां सर्वरोगात् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये उत्तमभक्तिप्रार्थनावर्णनं नाम सप्तनवतितमं दशकं समाप्तं श्री हरये நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं
त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय।